உங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? படிச்சிட்டு இருக்காங்க. எந்த எக்ஸாம்க்காக படிச்சிட்டு இருக்கீங்க? பைபிள் படிச்சிட்டு இருந்தாங்க. உன்னை பைபிள் படிக்க கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ திருந்தவே மாட்டியா? பைபிள் படிக்காதன்னு சொன்னா என்ன நீ சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிற நீ. முதல்ல போ, அங்க போய் தொலை, மூஞ்சிலே முடிக்காத. ஹலோ சிஸ்டர். சிஸ்டர் வீடு வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போங்க சிஸ்டர். இல்ல வீடு வரைக்கும் வந்துட்டு போங்க சிஸ்டர், கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. வாங்க வாங்க சிஸ்டர், வாங்க. ஒண்ணும் இல்ல சிஸ்டர், ஒண்ணும் இல்ல சிஸ்டர். காலையில ஈவினிங் பைபிள் படிச்சுட்டு இருந்தேன், அதனால எங்க வீட்டுக்காரன் அடிச்சுட்டாரு சிஸ்டர். மனசு கஷ்டமா இருந்துச்சு. சரி நம்ம ஜெபம் பண்ணலாம் தான் சிஸ்டர் உங்களை வர சொன்னேன். ஏப்பா நீங்க ஏன் ஈவினிங்ல பைபிள் படிச்சீங்க? நைட்ல படிச்சிருக்கலாம்ல. சரி சிஸ்டர், ஈவினிங் நானுமா நடந்துக்கிறேன் சிஸ்டர். சரி சிஸ்டர், பாத்துட்டு சரி சிஸ்டர். என்னங்க கூப்பிட்டீங்களா? சரிடா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத போ. அப்பா சீக்கிரம் தூங்கிட்டாங்க, நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? ஐயோ வயிறு வலிக்குதே அப்பா, அம்மா வயிறு வலிக்குது எனக்கு. கமலா என்னடி பண்ற? கமலா ஐயோ என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? வயிறு வலிக்குதே. ஏங்க தண்ணி கொண்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எங்க அம்மா கூப்பிட்டு போய். ஐயோ வயிறு வலிக்குதே அம்மா. அத்தை அத்தை, நீ பொழுது முடிஞ்சது ஓபங்கத்துல முடிக்கிறேன், நீ பொழுது முடிஞ்ச மாதிரி தான். உங்க பிள்ளைக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்றாங்க அத்தை. இதா மகேஷ் குமார் வயிற்று வலிக்குதாப்பா? ஆமாமா, ஒண்ணுமே தரலமா, ஒண்ணுமே தரல. ஹாஸ்பிட்டல் போலாம் வா. சரிம்மா. ஏங்க நானும் உங்க கூட வரேங்க. எப்படி வரலாமா? போ, தள்ளி போ, பின்னாடி தள்ளி 10 அடி தள்ளி வா. டாக்டர் உட்காருங்க. நர்சிங் வாங்க. உங்களுக்கு பிபிலாம் செக் பண்ணிட்டீங்களா? சரி, என்ன பண்ணுது டாக்டர்? வயிறு வலிக்குது டாக்டர். மகேஷா, என்ன வயசு உங்களுக்கு? என்ன பண்ணுது? வயிறு வலிக்குது டாக்டர். வயிறு வலிக்குதா? ஆமா டாக்டர். சரி இத பாப்போம். வயிறு வலிக்குதுன்னு சொல்றேன், அம்மா எங்கெல்லாம் பாக்குதே. வயிறு தான் எங்களுக்கு தெரியுது. மூச்சு இழுத்து விடுங்க. நீங்க இங்க வலிக்குதா? ஆமா டாக்டர். நைட் என்ன சாப்பிட்டீங்க? சிக்கன் பிரியாணி அப்படியே டாக்டர். வலிக்குது டாக்டர். போட்டு போச்சா? நிறைய குடிப்பீங்களா? இல்ல டாக்டர். ஸ்கேன் எடுங்க. சரிங்க. ஓகே, யூரின் டெஸ்ட்லாம் எடுங்க, சிடிஸ்லாம் எடுங்க. நீங்க ஸ்கேன் எடுத்துட்டு வந்து என்ன பாருங்க, சரிங்களா? சரிங்க டாக்டர். வாங்கப்பா வாங்க, என்ன பண்ணணும்? ஸ்கேன் எடுக்கிறது நம்ம வந்து என்னமா பண்ணோம்? சரிப்பா சரி, வெளில நில்லுங்க. நீங்க வெளில நில்லுங்க, ரிப்போர்ட் கொண்டு வரேன். சரிங்க. யார்கிட்ட கொடுக்கணும்? எங்க அம்மாட்ட கொடுங்க டாக்டர். சீக்கிரம் போய் டாக்டர் பாருங்க. உட்காருங்க உட்காருங்க. என்னங்க இப்படி இருக்கு உங்க ரிப்போர்ட்? என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு? உங்க கிட்னில இவ்வளவு கல் இருக்கே. ஐயோ ஏசப்பா, 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. நீங்க படுக்கிறதே கஷ்டம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க, சீக்கிரமா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, சரிங்களா? ஆமா, பணம் ரெடி பண்ணுங்க. நீங்க சீக்கிரமா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்களை கூட்டிட்டு வாங்க. அப்பதான் ஆமாங்க, ரொம்ப பணம் செலவாகும். பண்ணி எடுத்து வரமா?
நீங்க போயிட்டு பணத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க சரிங்களா? சரிம்மா. இந்தாங்க உங்க ரிப்போர்ட். அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் ஜெபம் பண்றேன். ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை தருவாரு, சுகம் தருவாரு. கூட சொல்லுமா. பாப்பா நீ கவலைப்படாத பாப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. அவன் நகை இருக்குல்லப்பா. அம்மா அந்த டாக்டர் அம்மா கண்ணை பார்த்தாலும் பயமா இருக்கு, நர்ஸ் அம்மா கண்ணை பார்த்தாலும் பயமா இருக்குமா. அதெல்லாம் பார்த்து கவலைப்படாதப்பா. நம்ம வைத்தியம் பண்றேன்னு சொல்லிட்டு சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்க மாட்டேங்குப்பா அந்த அம்மா. அதுக்காக நினைக்காதப்பா. அவனா அவளுக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆகுது, குழந்தை இல்ல ஒண்ணு இல்ல. அவ பணத்தை அவ மௌன வச்சு நம்ம உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவளை அம்மா வீட்டுக்கு அனுப்பிடலாம்ப்பா. ஆமாம்மா, நல்ல ஐடியாமா. ஹலோ சிஸ்டர், சிஸ்டர். சிஸ்டர் கொஞ்சம் வீடு வரையும் வந்துட்டு போங்க சிஸ்டர். ஏப்பா என்னாச்சு? இல்ல எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வீடு வரையும் வந்துட்டு போங்க சிஸ்டர். வரப்பா. வாங்க 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 சிஸ்டர். சிஸ்டர் என்ன அம்மா அவசரமா போன் பண்ணீங்க? என்னாச்சு? ஏன் அழுதுட்டே இருக்கீங்க? என்ன நடக்குது? இல்ல சிஸ்டர், எங்க வீட்டுக்காருக்கு டாக்டர் கிட்னி 2 ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சிஸ்டர். அதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. சரி நம்ம கூடி ஜெபம் பண்ணலாம் சிஸ்டர் உங்களை வர சொன்னேன். சரி சிஸ்டர், நீங்க கவலைப்பட வேணாம், நம்ம கூடி ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் அற்புதம் செய்வார். சரிங்க சிஸ்டர். சோதரன் இயேசுவா, கொடுத்த கணவருக்காக நன்றி, கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி, கொடுத்த மாமியாருக்காக என்ன ஒரே சத்தமா போறாங்க? ஏ கமலா, ஏ கமலா, என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை ஒண்ணு இல்லைங்க அத்தை, சும்மா இங்க யார் வந்தாங்க? எனக்கு என்ன வேலை? எங்க ஃப்ரெண்ட் அத்தை மனது அவருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம்னு வர சொன்னாங்க அத்தை. அதுக்கெல்லாம் டாக்டர் இருக்கார்ல, நம்ம பாத்துக்கோம்ல. பாத்துக்கோமா. நீ யோகா பண்ணாலும் ஒண்ணும் பண்ண வேணாம். அத்தை அவங்கள ஒண்ணும் சொல்லாதீங்க அத்தை, நான் தான் வர சொன்னேன். நீங்க போங்கம்மா. சரிப்பா, ஒன்னும் நினைச்சுக்கொள்ளாமா. அம்மா, என்னம்மா அந்த சத்தம்? அவ யோகா பண்ணிட்டே இருக்காப்பா, முக்காடு போட்டு போட்டு அவ ஃப்ரெண்ட் வந்து இருக்காப்பா. அவ அம்மா சொன்னாலும் திருந்த மாட்டா. முதல்ல அப்பா தான் போடப்பட்டு வர சொல்லுமா. அத மாதிரி பத்தி உண்டா? கமலா அம்மாவா? அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா, உங்க பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் இருக்குமா. நீங்க வாங்கம்மா. பாத்துக்கலாமா? சீக்கிரம் வாங்க. மாமியார் போன் பண்ணாங்க, ஏதோ பிரச்சனை பாப்பா பார்த்துட்டு வந்தாங்க. வாங்க கிளம்பி போயிட்டு வரலாம். வாங்கப்பா வாங்கம்மா, இப்பதான் வந்தீங்களா? சரிங்கப்பா. அதுப்பா ஒண்ணும் இல்லப்பா, எங்க வீட்டுக்காரருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கப்பா. ஆமாப்பா. சரிங்கப்பா, வாங்கப்பா உங்களை போய் பார்க்கலாம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? ஆ சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆ உடம்பு எப்படி இருக்கு? ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க உடம்பு சரியா நானே வீட்டுக்கு வாங்க. அத்தைகிட்ட சொல்லி நான் சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தா சொல்றேன். கவலைப்படாதீங்க வாங்க. தம்பி எப்படி இருக்கீங்க? ஆ பாத்துங்க, அதுல எதுவும் நினைக்காதீங்க, நம்ம பார்த்து சரி பண்ணிடலாம். என்னம்மா பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க? எந்த வீட்டுல எங்க இருந்து எங்க வந்து ஜோப் பண்றது? எங்க வீட்டுல ஜோப் பண்ண சொல்லிருக்கோம்ல. ஏமா வீடு வீடு உங்க பொண்ணு அப்படியே செய்யறாங்க? நீங்களும் அப்படியே ஏமா பேசுறீங்க? யாரும் ஒண்ணும் பாப்பா ஒண்ணும் சொல்லாதீங்க, அதுக்கு தெரியும். சரி சரிங்கப்பா, நான் நானுமா நடந்துக்கிறேன்ப்பா இனிமே. நாங்க கிளம்புறோம், சமத்தியமா போயிட்டு வரோம். உடம்பு சரியா இருந்து வீட்டுக்கு வாங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம். கவலைப்படாதீங்க, சுகமாயிடும் உடம்பு. சிக்கன் பிரியாணி மறந்துடாதீங்க. அம்மா பாருமா, அந்த மாமனார் காரர் சொல்றான் பாருமா, நல்லா இருக்கும்போது ஒரு சோறு ஆக்கி போறது முடியல, கிட்னி 2 ஃபெயிலியர் ஆகி உட்காந்துருக்கேன். இந்த நேரத்துல சிக்கன் பிரியாணி சாப்பிட்டான்னு சொல்றாங்க. நக்கலா உங்களுக்கு சிக்கன் பிரியாணி கொடுத்து ஒரு வழியா மேல ஆயிக்கலாம்னு பாக்குறேங்கப்பா. ஆமாமா. சரிப்பா நீ போங்கம்மா. சரி சரி, மாமியார் பெட்ரூம்ல இருக்காங்க, இவரும் தூங்கிட்டாரு, நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வயிறு வலிக்குதே. கமலா, அடே கமலா, உயிர் போகுது, எனக்கு வயிறு வலிக்குதே. ஐயோ என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சு? வயிறு வலிக்குதுடி. ஏங்க உயிர் போகுதுன்னு சொல்லாதீங்க, இது தேவன் கத்து தந்த ஜீவனுக்கு யாராலையும் இனிக்க முடியாது. ஏங்க உங்களுக்காக
ஏசப்பா சோதர ராஜா ஆண்டவரே வியாதி அன்னையிலிருந்து விலகுவேன் என்று சொன்ன இந்த வேளையில என் கணவனுக்குள்ள வியாதி வெளியேறுவதாக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பா செயலிழந்து போனதை கிட்டி செயல்பட தேவனுடைய கிருபையை தருவீர்கள் விசுவாசிக்கிறார் ராஜா. அவரை முற்றிலுமாக கணத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து வெறுமையாக்குகிறோம் ராஜா. ஆமென். ஆ? அட, என்னது உடம்பு இப்ப ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே. எதுவும் வயிறுலாம் ஒண்ணும் வலிக்கலையே. கை கால்லாம் ரொம்ப முன்னாடியோட இப்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கு. என்ன நடந்தது தெரியல. நைட்டு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொன்னா கமலா வந்து ஏதோ பக்கத்துல நின்று ஏசப்பா ஏசப்பான்னு ஏதோ கட்டிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தூங்கிட்டோம். பரவாயில்ல, இப்ப உடம்பு நல்லா இருக்கு. சரி, நம்ம அம்மாட்ட சொல்லலாம். அம்மா, இல்லப்பா வயிறு தான் வலிக்குதுலம்மா. இப்ப உடம்பு நல்லா இருக்குமா. நைட்டு ரொம்ப வயிறு வலிச்சுது. கமலா வந்து ஏதோ பக்கத்துல ஏசப்பா ஏசப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா. இப்ப வயிறு வலி சரியாயிடுச்சுமா. உடம்பு முன்னாடியோட நல்லா இருக்குப்பா. சரிங்கம்மா, வாங்க டாக்டர் போய் பார்க்கலாம். மறுபடியுமா டாக்டர்? வாங்க, நீங்க மகேஷ் தானே? ஆமா டாக்டர். படம் ரெடி பண்ணிட்டு வந்தீங்களா? இல்ல டாக்டர், எனக்கு வயிறு வலியே இல்ல டாக்டர். இப்ப அதான் உங்கள்ட்ட செக் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். இப்ப ரிப்போர்ட் திருப்பி எடுத்துட்டீங்களா? ஆமா டாக்டர், பாருங்க டாக்டர். இப்ப வயிறு வலி எப்படி இருக்கு? எதுவும் வலிக்கல டாக்டர், நல்லா இருக்கு டாக்டர் முன்னாடியோட. நேத்து இல்ல டாக்டர், நேத்து நைட்டு வலிச்சுது. ஆனா என் மனைவி வந்து பக்கத்துல உட்காந்து ஏதோ ஏசப்பா ஏசப்பான்னு கத்திட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன். காலையில எழுந்து பார்த்தா உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கு டாக்டர், நல்லா இருக்கு. அதான் உங்க ரிப்போர்ட்டே ஆச்சரியமா இருக்கு. அப்படிங்களா? ரிப்போர்ட்ல எந்த கல்லும் இல்ல, உங்களுக்கு ஃபெயிலியரே இல்ல அப்படின்னு போட்டிருக்கு. அப்படிங்களா? நீங்க உங்களோட வைஃப்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க யார்கிட்ட ப்ரேயர் பண்ணாங்களோ அவங்க தான் சுகப்படுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா டாக்டர்? ஆமா, ஏன்னா நீங்க இவ்வளவு குடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு சரியே ஆகாது. கிட்னி ஃபெயிலியர் வந்தா வந்து டயாலிசிஸ் பண்ணி தான் அவங்களை குணப்படுத்த முடியும். ஆனா வந்து உங்களுக்கு இவ்வளவு சரி பண்ணிருக்கு, அதான் அதிசயமா இருக்கு. ஆமா இந்த டாக்டர், ரிப்போர்ட்லாம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க உங்க வைஃப்க்கு போய் தேங்க்ஸ் சொல்லுங்க. சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். வரேன் டாக்டர். கமலா, கமலா, என்னங்க என்ன பொறுமையாமா? சொல்லுங்க, என்னாச்சுங்க? வயிறு வலிக்குதுங்களா? இல்லம்மா வயிறுலாம் வலிக்கல. இப்ப முன்னாடியோட நல்லா இருக்குமா உடம்பு. சோதர ஏசப்பா நன்றி. ஏங்க வாங்க, இன்னும் நாம போய் ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்துடலாமா? இல்லம்மா தேவையில்லம்மா. இப்பதான் நானும் அம்மாவும் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு, உங்க கிட்னி எதுவும் நல்லா நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். ஆமா சாரிம்மா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன்னை நீ என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருமா. அப்படியே சொல்லணும். ரொம்ப நன்றி டாக்டர். சரிம்மா, இது ஏதோ திருட்டுத்தனமா ஏதோ பண்ணுவியே, முக்காடு போட்டு என்னது? அதுவாங்க பைபிள் படிப்பாங்க. அப்படியா? சரி, நீ இந்த மாதிரி ஒளிஞ்சு இது பண்ண வேணாம். நீ எங்க வேணாலும் பைபிள் படி, எங்க வேணாலும் ஜெபம் பண்ணுங்க. சரிம்மா, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தெரியாம எங்கேயும் போய் ஒளிஞ்சு போவ. அதுவாங்க திட்டக்கூடிய அணிலிய ஏஜி சபைக்கு போவாங்க. அப்படியா? சரி நீ ஒளிஞ்சுலாம் போவேனா? நானும் உன் கூட வரமா பைக்ல? நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம். ரொம்ப சந்தோஷங்க. அம்மா, மாமா ஏதோ மருமக ஏதோ எங்கே போறாளா? எங்கம்மா போற? திட்டக்கூடிய அணிலிய ஏசி சபைக்கு போறாங்க அத்தை. ஹலோ அப்பா, அப்பா வீடு வரை வந்துட்டு போங்கப்பா. உடனே வரமா? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்கப்பா. நானும் அம்மா உடனே கிளம்பி வந்தேன். சரிங்கப்பா, ரொம்ப சந்தோஷம். வாங்கப்பா வாங்கம்மா, நல்லா இருக்கோம்ப்பா. நான் சொன்னேன்ல, சரிங்கம்மா, ரொம்ப மன்னிச்சிருங்க. நான் தரக்குறவா உங்களை பேசிட்டேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. எல்லாமே ஆமென்.
பிரியாணி பிரியாணி. எல்லாருக்கும் சோதரம். இது வெறும் நாடகத்துல மட்டும் ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யல. ரியலாவே நான் இன்னைக்கு உயிரோட உங்க முன்னாடி நிக்கிறேன்னா அது ஏசப்பாவோட கிருபை மட்டும்தான். பாஸ்டர் சொன்னாங்க முன்னாடியே ஹார்ட்ல எனக்கு 19 mm ஓட்டை இருக்கு அப்படின்னு. அது உண்மைதான். இன்னைக்குமே பிரபு டாக்டர் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு செக் பண்ணி இந்த மாதிரி உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. நீ லேட் பண்ண உனக்கு உயிருக்கு ஆபத்துமா அப்படின்னு சொன்னாங்க. இது பொய்யில்ல உண்மை. நான் அதே மாதிரி பண்ணிட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஃபேமிலி தான். அதனால காசு பணத்துக்கு என்ன பண்றது, அது இல்லாம காசு பணம் எங்கேயோ கடன் வாங்கினா கூட ஆபரேஷன் ஓபன் பண்ணி ஆபரேஷன் பண்ணணும்னா அது எவ்வளவு பெரிய டேஞ்சர். எனக்கு ஏற்கனவே ஊசி போடணும்னாலே ரொம்ப பயம். அதனால ஆபரேஷன் பண்ணா எப்படி நம்ம உயிரோட இருப்போமா செத்து போயிடுவோமா அப்படின்ற பயம் வேற அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே ஒரு தவிச்சிட்டு இருந்த சூழ்நிலையில தான் ஏசப்பா என்னை தேடி அழைச்சாரு. நான் அவரை தேடி போகல, அவர் தான் என்னை அழைச்சாரு. யாரோ ஒருத்தவங்க மூலியமா ஏசப்பா வந்து என்கிட்ட பேசினாரு இந்த மாதிரி வர சொல்லி. அந்த மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டு இது மாதிரி ஆண்டவரை முழுமையா நம்பி போனீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் டாக்டரோட முடியாத சூழ்நிலையிலும் ஏசப்பா உங்களுக்கு நன்மை செய்வாரு, நீங்க நம்பிக்கையோட போங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி ஆண்டவரை தேடி முழுமையா நம்பிக்கையோட விசுவாசத்தோட வந்தேன். வந்த ஒரு 3 வாரத்துல நான் மறுபடியும் போய் செக் பண்ணேன். வந்து ஒரு வாரத்துல எனக்கு உடம்பு அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்துருக்காரு. எப்படி செக் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு 3 வாரம் கழிச்சு மறுபடியும் செக் பண்ணேன். அந்த டாக்டரே ஆச்சு எந்த டாக்டர் எனக்கு உடனே ஆபரேஷன் பண்ண சொல்லி சொன்னாங்களோ அதே டாக்டர் வாயாலே உனக்கு ஆபரேஷன் தேவையில்லமா, ஓட்ட தானாவே மூடிடுச்சு, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு அவங்க மூலமா அற்புதம் செய்யறாரு. எந்த ஒரு மாற்ற ஊசி செலவில்லாம ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. என்ன ஜீவனை கொடுத்து நாம மகிமைக்காக எனக்கு சாட்சியா நிறுத்திருக்காரு. இதுவரைக்கும் சாட்சியா நிறுத்த தேவனுக்கு போடாம அப்படின்னு நினைக்கிறேன். சுகர் ஏறிடுச்சு, நான் பொழைக்க மாட்டேன்னு எல்லாரும் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. நான் எடுத்து வரவா? எனக்கு தெரியாது. அதன் பிறகு 3ஆம் நாள் தான் நான் கண் விழிச்சு பார்த்தேன். ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு போடாம போட வேண்டிய எல்லாருக்கும் நன்றி. நான் ஒரு சின்ன சாட்சி. அது சாட்சிக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம சாட்சியா தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. என்ன நான் சொல்றேன்னா, நானும் இந்து குடும்பத்துல பிறந்தவதான். நல்ல கணவர், நல்ல பிள்ளைங்க, சந்தோஷம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா மனசுக்கு நிம்மதி கிடையவே கிடையாது. ஒரு 12 வருஷம் போராடி கொண்டு இருந்தேன். அப்ப வந்து எனக்கு யாருக்கிட்ட சொல்றது, நம்ம உள்ளத்துல வாழ்ந்து தேவனுக்கும் நமக்கும் மாத்திரம் தான் தெரியுமே தவிர கணவருக்கோ மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதன் பிறகு நான் ஒரு போராட்டத்துல இருந்தேன். எப்ப பாரு அலையா விளக்கு எரிஞ்சு கொண்டிருக்கோம். வெள்ளி சலம் எல்லாம் குடிச்சிட்டு தான் சாப்பிடுவேன். அதன் பிறகு எனக்கு எங்க போறது எங்க வர்றது, ஜனங்கள் சொன்ன கோவிலெல்லாம் சுத்தி பார்த்தேன். ஆனா நிம்மதி எனக்கு கிடையவே கிடையாது. என் தேவனை நோக்கி 2017 வந்தேன். எந்த பயத்தை நான் கண்டு பயந்து கொண்டு இருந்த அந்த பயத்தை நீக்கி என் தேவன் அந்த பிசாசு கிரியை செய்த பிசாசு துரத்துல வல்லமை கொடுத்திருக்கிறாரு. அதே போல நான் ஒன்னே கிட்ட சொல்றேன், விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் நல்ல போராட்டத்தை போராடி குடும்பமாய் நம்ம ரட்சிப்புகளை நடத்துற தேவனை நோக்கி பாருங்க. உண்மையா நித்திய ராஜ்யத்தில் அவரோட நம்ம பிரவேசிப்போம்ங்கிறத நான் இந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். சூப்பர், நல்லா சொன்னாங்கல்ல, எல்லாம் சூப்பரா நல்லா கேட்டாங்க. சூப்பர். ஆமா, எங்க நல்லா கேட்ட சொன்னா தட்டுனா நல்லா தட்டுங்க. நல்லா சூப்பரா சூப்பர் நல்லா